மௌலானா மௌதூதி நீங்கள் படிக்காதீங்க, நாங்கள் படித்து சொல்கிறத நீங்கள் கேளுங்க. புரியுதா? அதே மாதிரி தான் இப்போ நாம் ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறோம், ஒரு விஷயத்தை நீங்கள் உண்மை பொய்ன்னு தீர்மானிக்கிறதா இருந்தால் அது நீங்கள் மட்டும்தான் தனியாக இருந்து தீர்மானிக்கணும். உங்கள் எக்ஸாம் நீங்கள் தான் எழுதணும். உங்களுக்கு உதவி தேவைப்படுறதா இருந்தால் அல்லாட்ட உதவி கேளுங்க. அதை விட்டுட்டு மனிதர்களுடைய உதவியை போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களை விட வழிகட்டவர் வேறு யாரும் இருக்க வாய்ப்பில்லை. நரக நெருப்பின் முன் அவர்கள் நிறுத்தப்படும் போது, நபியே நீர் அவர்களை பார்த்தால் நாங்கள் உலகத்திற்கு திரும்ப அனுப்பப்பட வேண்டுமே, அவ்வாறு செல்லும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தால் எங்கள் இறைவனின் வசனங்களை நாங்கள் பொய்யாக்காமல் நம்பிக்கையாளர்களில் ஆகிவிடுவோம் என்று அவர்கள் புலம்புவார்கள். அங்கே மறுமையில் வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் உலகத்திற்கு திரும்ப அனுப்பப்பட வேண்டுமே, மறுபடியும் அங்கே போயிருக்கணுமே, நாங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்யாக்காமல் நம்பிக்கையாளர்களாக இருப்போமே. அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அன்னைக்கு அந்த காட்சியை இப்போவே அல்லாஹ் படம் பிடிச்சி காட்டுறான். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படிப்பட்டது தெரியுமா? உளமாற சொல்கிற ஸ்டேட்மெண்ட். ஆஹா, துனியாவுடைய வாழ்க்கை இவ்வளோதான் ஆயிடுச்சு, பெரிய சோதனையில் நாங்களே மாட்டிக்கிட்டோமே, ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு, இப்படி ஆயிட்டோமே. இப்போ என்ன அந்த இடத்துல இப்போ இமேஜ் விட்டு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? அந்த அந்த கௌரவம், அந்த தொழில் தர்மம், அந்த ஜமாத் தர்மம், அது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து இமேஜ் வந்து விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ இது தான் இங்கே செய்யுங்கிறான்ல. இப்போது பொதுவாக ஹக்கு பாத்தில்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து 40 வயசு வரைக்கும் ஒரு கடவுள் விஷயத்தில் ஒரு தவறான கொள்கையில் வாழ்கிறார். அதுதான் சரின்னு நினச்சி நிறைய பேர்கிட்ட அதை சொல்லியிருப்பார். 40வது வருஷத்தில் அவருக்கு சத்தியம் வந்து சேருது. அதுக்கப்புறம் அவர் 41வது வயசில் அவர் வேற ஒரு வாழ்வியலுக்கு திரும்பினதுக்கப்புறம் மக்கள் அந்த 40 வருஷம் அவரோட பயணம் சேர்ந்து போயிருப்பாங்கள்ல, அவங்களோட அவர் வாழ்க்கையை கழிச்சிருப்பார்ல, பல விஷயங்கள் சேர்ந்து செஞ்சுருப்பாங்கள்ல. அப்போ அந்த டைமில் வந்து மக்கள் கேட்பாங்க இல்லையா, என்னப்பா போன வருஷம் என் கூட தண்ணி அடித்தா இன்றைக்கி வந்து தண்ணி அடிக்கிறது தப்புங்கிற, ஏன் போன வருஷம் என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்? போன வருஷம் அறிவில்லாமல் இருந்தேன், அல்லாஹ் எனக்கு அறிவை கொடுத்துட்டான், அதனால் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் என்னம்மா, அப்போ போன வருஷம் அறிவு இல்லாமல் இருந்தியா, அப்போனா நீ கடை வச்சிய அதுவும் தப்பா, நீ சம்பாரிச்சிய அதுவும் தப்பா, அந்த சொத்தெல்லாம் எனக்கு கொடுத்துரு. ஆர்குமெண்ட்டு இதெல்லாம் நொரண்டா பேசுவாங்க. அப்போ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்துட்டு பேசாமல் இப்படியே இருந்துடலாம், இப்படி 4 பேர் கேட்பானே அப்படின்னு வாழ்கிறது நல்லதா? அந்த இமேஜ் இங்கே அசிங்கப்படுறதை நாம் வந்து அவாய்ட் பண்ணால் அங்கே இந்த மாதிரி படணும். இதுதான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. ஏன்னா முஸ்லீம்கள் ஏன் வந்து இந்த சப்ஜெக்டை அவ்வளோ சீக்கிரம் உள்வாங்க மாட்டேங்கிறாங்கன்னா, ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் குஃபுரில் ட்ராவல் பண்ணி போயிட்டாங்க. அதே சமயம் நீங்கள் மற்ற சமய மக்களை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்க 60 வயசு வரைக்கும் வேறு வாழ்க்கையில் வந்தால் கூட அதுக்கப்புறம் நீங்கள் 61வது வயசில் இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். 60 வருஷம் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அறிவு இல்லாத வாழ்க்கை, முட்டாள்தனமான வாழ்க்கை, நேர்வழி இல்லாத வாழ்க்கை, இருளில் வாழ்ந்த வாழ்க்கைன்னு அவங்க வந்து ஷஹாதத் சொல்லிட்டு வரணும். ஆனால் நீங்கள் திருந்த மாட்டீங்க இல்லை? எப்படி? நீங்கள் ஒரு கொள்கையில் இருந்துட்டு இன்னொரு கொள்கைக்கு நீங்கள் திரும்ப மாட்டீங்க. நான் வழிகட்டவனாக இருந்தேன், நான் வந்து கிளாரிட்டி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கு வந்து அல்லாஹ் வந்து தெளிவை கொடுத்துட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே நேர்வழியில் இருந்தீங்க, நீங்கள் பிறக்கும்போதும் நேர்வழி, நீங்கள் வாழ்ந்ததும் நேர்வழி, என்ன நாளைக்கும் நீங்கள் நேர்வழி தான். நேற்று இன்று நாளை உங்களுக்கு கிடையவே கிடையாது. நேற்று ஒரு ஸ்டாண்டு, இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டு, நாளைக்கு ஒரு ஸ்டாண்டுன்னு கிடையாது. நமக்கு பர்மனெண்ட் ஒரே ஸ்டாண்டுங்க. ஏன்னா நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்படி? நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட, வானத்திலேருந்து குதிக்கப்பட்டது. அதை இந்த மாதிரி இமேஜ் பார்த்துட்டு முரண்டு பிடிக்கிறாங்களே, இவங்களுக்கு தான் மறுமையில் அல்லாஹ் இழிவுபடுத்துவான். ஒழுங்காக குரானை ஆய்வு பண்ணுங்க. மௌலானா மௌதூதி சொல்கிறாங்க, இஸ்ரார் அஹமத் சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்க்காதீங்க. குரானை ஆய்வு பண்ணுங்க, நேர்மையாக உட்காந்து பாருங்கள். உங்களுக்கு கிடைச்ச தகவல்களை சரி பாருங்கள். உங்களுக்கு யார் உங்கள் காலத்தில் வந்து தாவா செஞ்சாங்களோ, யார் உங்கள் காலத்தில் வந்து உங்களுக்கு பக்கத்தில், இப்போது நான் வந்து பேசுகிறேன்,
அது வந்து மக்கள்கிட்ட அப்படியே போய் சேராது, புரியுதா? அதை பார்த்துட்டு ஒருத்தர் போய் தாவா செய்வார். அவருடைய விதத்தில் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுவார். அவரை அற்பமாக நினைப்பாங்க. நினச்சிட்டு என்ன இவன் ஒரு ஆளா, இவன் பேக் கடை வச்சுருக்கு, இவன்லாம் ஒரு சுண்டகா, இப்போ இவன் என்ன எங்கள் அஜரத்து வந்து 5 வருஷம் படித்து கற்றுக்காத தீனை வந்து இவன் வந்து பேக்கு தைச்சிட்டு துணியாவில் வேலை செஞ்சுட்டு இவன் வந்து என்கிட்ட வந்து தாவா செய்கிறானா? இவனும் நானும் ஸ்கூல்மேட்டு. இவன் துனியாவின் பக்கம் போகும்போது நான் மதரசாவின் பக்கம் போனவன். இப்போ வந்துட்டு என்னை வந்து பாடம் நடத்துகிறான் அப்படின்னு அந்த ஒரு வெத்து இமேஜுக்காக இவ்வளோ பெரிய நஷ்டத்தை வந்து வாங்க போகிறீங்களா?